சரி, உங்கள் மேரேஜ் லைஃப்பை கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பிரி டேட்டுங்களா? ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிரி டேட்டுங்களா? இல்லைங்க, ரொம்ப வருஷமாக ஒரே கேரக்டரோட வாழ்கிறோம்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் வேணும்ல. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கம்மா. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிரி டேட் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 இயர்ஸ் இருந்தால் போதும். இல்லை புரியல. 10 இயர்ஸ் எப்படியும் 50 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழுவோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. நம்மளாம் வந்து 80 வரைக்குமோ இல்லை 90 வரைக்குமோ வாழ போகிறது இல்லை, 50 வரைக்கும் தான் வாழ போகிறோம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இப்போ மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 11 இயர்ஸ். அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சுங்கிறீங்க? சோலி முடிச்சு. இல்லைப்பா, இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். பட் மனசுக்குள்ள இருக்கிறது அந்த ஆன்சர் தான். பட் வெளியில் அதையும் சொல்ல முடியாதுல்ல. நீ என் கூட கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தலாம் போதுமா? ஆனால் ஹஸ்பண்ட்டை சொல்லலாம்ல? அவர்கிட்ட பர்சனலாக சொல்லிப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. என் பர்சனாலிட்டி கேட்ட ஹஸ்பண்ட் நீ இனிமே உங்க வாழ மாட்டாடா அப்படின்னு இமிடியேட்டா ஒரு டைவர்ஸ் லெட்டர் கொடுத்தீனா அப்படியே கொஞ்சம் கோர்ட்ல ஜோலியா போயிட்டே இருப்போமா. சண்டை அதிகம் வரனால தான் நீங்கள் எக்ஸ்பிரி டேட் வேணுங்கிறீங்க? ஆமாம். இதை போட்டிங்கன்னா எனக்கு ஏன் லைஃப் என்னாகுன்னு தெரியல.